அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சதீஷ் சயின்ஸ் டீச்சர் யூடியூப் சேனல். வழக்கம் போல் எல்லோரும் எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ் February மந்த் வரப்போகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப தயாராக இருக்க வேண்டிய நேரம் இது. ஸோ எல்லாருமே பி ப்ரிப்பேர்ட். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இதில். அதனால் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் நான் 10ஆம் வகுப்பு பாடத்துலேருந்து 10ஆம் வகுப்பு தரத்திலான கேள்விகள் கேட்கப்படும் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எஸ்பெஷலி அப்படின்னு சொல்கிறதுனால நான் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு புக்கிலேருந்து இப்போ தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி சயின்ஸில் வந்து யூனிட் 14 டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் நமக்கு தெரியும். சர்க்குலேஷன் வந்து அனிமல்ஸில் எப்படி நடக்குதுன்னா பிளட்டில் நடக்குது அப்படின்னு. பட் பிளான்ட்ஸில் எப்படி நடக்கும் அப்படின்றதையும் வந்து இந்த லெசன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே மைண்டில் நிற்கும். ஏன்னா எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் நாட் டைம் ஃபார் பிளேயிங், திஸ் இஸ் அ டைம் டு ரீட் அண்ட் லேர்ன். ஓகே, ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா டிஃப்யூஷன். ஸோ பிளான்ட்டில் எப்படி நடக்குதுன்னா டிஃப்யூஷன் மூலமாக நடக்குது. ஸோ இப்போது இந்த டிஃப்யூஷனாக என்னென்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்க இடத்துலேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் இருக்க இடத்த நோக்கி ஃப்ளூயிட்ஸ் வந்து லிக்விட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறது பேர் தான் டிஃப்யூஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ரெண்டு. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னால் என்னென்னா யூட்டிலைசஸ் த எனர்ஜி. அதாவது எப்போவுமே அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்துக்கு தான் ஃப்ளூயிட்ஸோ லிக்விட்ஸோ மூவ் ஆகும். பட் அந்த மாதிரி இல்லாமல் சில நேரத்தில் கம்மியாக இருக்க இடத்துலேருந்து அதிகமான இடத்துக்கு வைஸ் வர்ஸாவோ போகும். அப்படி போகும்போது தானாக போகாது, அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி தேவைப்படும். அதுதான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டாவது வந்து ஆஸ்மோசிஸ்னால் என்னென்னா மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த ரீஜன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன் through the semi-permeable membrane. This is carried out till an equilibrium is reached. ஸோ இது எங்கே நடக்கும்னா ரூட்டில் நடக்கும். ரூட்டில் வந்து மணல்லேருந்து ரூட்ஸ் வந்து வாட்டர் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணுறப்போ இந்த ஆஸ்மோசிஸ் நடக்கும். ஸோ இதுவும் ஒரு ப்ராசஸ். ஸோ பிளான்ட்டில் இதுதான் நடக்கிறது. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன்டு த ரூட் செல்ஸ். ரூட் செல்ஸில் வந்து அப்போப்ளாஸ்ட் பேத்வே, சிம்பிளாஸ்ட் பேத்வே நடக்கும். அப்போப்ளாஸ்ட்னா என்னென்னா வாட்டர் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் ஆஃப் த செல்ஸில் இருக்கும். ஸோ ஒரு இப்போ அதாவது பிளான்ட்டோட செல்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு செல்லுக்கு நடுவில் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கும், அங்கே வந்து வாட்டர் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா இந்த அப்போப்ளாஸ்டிக் மூவ்மெண்ட்டில் வந்து வாட்டர் வந்து செல் மெம்பரேனுக்குள்ளே போகாது. இது வந்து இன்பிட்வீன்லேயே மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் வந்து அப்போப்ளாஸ்ட் பேத்வே. சிம்பிளாஸ்ட்னா என்னென்னா இது வந்து ஒரு செல்லுக்குள்ளே பூந்து இன்னொரு செல்லுக்குள்ளே போகும். ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாஸ்ட் பேத்வேன்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்பைரேஷன் அப்படின்னா என்னென்னா டிரான்ஸ்பைரேஷன் இஸ் இவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஸோ பிளான்ட்டோட ஏரியல் பார்ட் அப்படின்னா என்னென்னா அது வந்து தரைக்கு மேல் உள்ள பகுதி, அதாவது தண்டு, இலைகள், பூக்கள், இதெல்லாம் வந்து ஏரியல் பார்ட்டு. ஸோ கீழே இருக்கிறதுலாம் வந்து சப்மர்ஜ், அது மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால அது நான் ஏரியல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியல் பார்ட்ஸ்லேருந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிறது பேர் வந்து டிரான்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்பைரேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட்லேருந்து வாட்டர் மாலிகுல்ஸ் மேலே ஏறி வந்து டிப்பில் போயிட்டு லீவ்ஸில் போயிட்டு வெளியில் போயிடும். ஸோ இதுதான் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு இழுப்பு சக்தி இருக்குது, அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் எதில் நடக்குதுன்னா பிளான்ட்டோட லீவ்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த லீவ்ஸோட அடிப்பாகத்தில் நமக்கு வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா ஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த ஸ்டோமா செல்ஸில் தான் வந்து வாட்டர் வேப்பர்ஸ் வந்து வெளியில் வரும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்பைரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோமா ஓப்பனில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மிடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக தான் வந்து ஸ்டோமாவோட ஹோல் வழியாக தான் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் மாலிகுலாம் எவாப்ரேட்டட் ஆகி வெளியில் வரும். ஸோ இது வாட்டர் நிறைய இருக்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த செல்ஸில் நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணும்போது ஸ்டிஃபாக ஆன ஒன்று என்ன ஆகுது, உப்பல் இந்த மாதிரி கேப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கேப் வழியாக தண்ணி வெளியில் போகுது. ஸோ தண்ணி நிறைய இருக்கும் போது பிளான்ட் என்ன பண்ணுது, அதை அப்சர்வ் பண்ணி அது வந்து டிரான்ஸ்பிரேஷனில் வெளியில் விடுது. பட் தண்ணி இல்லாத ஒரு வறட்சியான இடத்துலையோ இல்லை தண்ணி நிறைய இருக்கக்கூடிய ஒரு அழுக பகுதி இடமோ, அது மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக சூழ்ந்துருக்குன்னா அப்போ தண்ணி அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த தண்ணி எல்லாம் வந்து இதுக்குள்ளே தண்ணி எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுது, ஷ்ரங்க் ஆகுது. நிறைய தண்ணி இருக்கும்போது இல்லை சுத்தமாக தண்ணி இல்லாதப்போ என்ன ஆகுது, இது ஷ்ரங்க் ஆகிட்டு இந்த மாதிரி சுருங்கிடுது. அப்போ என்ன ஆகுது, இந்த கேப் வந்து சுருக்கமாகும் போது, அதாவது வெயில் காலத்தில் இல்லை வறட்சியான காலங்களில் தண்ணி குறையும் போது இந்த செல்லில் இருக்க தண்ணியும் குறையுது. அப்போ இந்த செல்ஸ் வந்து சுருங்க ஆரம்பிச்சோன்னே இந்த ஸ்டோமா கேப் வந்து இங்கே இல்லாமலே போயிடுது. அப்போ இந்த கேப் க்ளோஸ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா வாட்டர் மாலிகுல் வந்து வெளியில் வராமல் போயிடுது. ஸோ டிரான்ஸ்பைரேஷன் வந்து இப்படி தான் நடக்குது. ஸோ காட் செல்ஸ், இதுக்கு வந்து காட் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோமா தொலைக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது வந்து காட் செல்ஸ். இந்த காட் செல்ஸ் வந்து தண்ணி நிறைய இருக்கும்போது டர்ஜிடாக இருக்கும்போது எப்படி இருக்கும், ஃப்ளாசிட் தண்ணி இல்லாதப்போ எப்படி இருக்கும்ன்றது கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். அதாவது ஸ்டோமா செல்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும்போது டிரான்ஸ்பிரேஷன் நடக்குமா, க்ளோஸாக இருக்கும்போது நடக்குமா அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். அப்புறம் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளோயம் அண்ட் ஜைலம் சொல்லுவோம்மா. ஃப்ளோயம் அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் வந்து மூவ் ஆகும் அதில். ஸோ ஃபுட்டு வந்து என்னென்ன லீவ்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்ணுதோ அந்த எல்லாமே வந்து ஃப்ளோயத்தினால வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ ஃப்ளோயம்னா அது வந்து ஃபுட்டு, ஜைலம்னா வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து மூவ் ஆகிறது. ஸோ இது ரெண்டு தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்புறம் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா பிளட், எஸ்பெஷலி ஹியூமன்ஸில் இதில் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இருக்கும். ஸோ ஆர்பிசிஸ் ஆர் நத்திங் பட் த எரித்ரோசைட்ஸ், தட் இஸ் ரெட் பிளட் கார்பசல்ஸ். ஏன் அது ரெட் பிளட் செல்ஸ் கார்பசல்ஸ் சொல்லணும்னா பிகாஸ் ஆஃப் த presence ஆஃப் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஹீமோக்ளோபின் தட் கிவ்ஸ் த ரெட் கலர் டு த பிளட். ஸோ இதுதான் வந்து ரீசன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யங் ஸ்டேஜில் வந்து ஆர்பிசிஸில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், வேற த மெச்சூர்டு மெமலின் ஆர்பிசிஸில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் ஆஃப் த நியூக்ளியஸ் ரெட் பிளட் செல்ஸ் வந்து 120 days. ஸோ ஆர்பிசிஸ் வந்து 120 நாளைக்கு வந்து லைஃப் லாங் இருக்கும், அதுக்கப்புறம் அழிஞ்சிடும் உடம்புக்குள்ளேயே. ஓகேவா? அப்புறம் டபிள்யூபிசிஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் லியூகோசைட்ஸ், தே ஆர் இன்வால்விங் இன் தி இம்யூனோஜெனிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தே ஆர் grouped into groups, granulocytes and agranulocytes அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட டைப்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் அண்ட் ஆர்ட்ரிஸ். இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஆர்ட்ரிஸில் வந்து என்ன ஆகும்னா பியூர் பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். பியூர் பிளட்னா என்ன அர்த்தம்னா அதில் வந்து ஆக்சிஜன் இருக்கும். இம்பியூர் பிளட்னா அதில் வந்து ஆக்சிஜன் இருக்காமல் CO2 தான் நிறைய இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்ட்ரிஸோட வால்ஸ் வந்து திக்காக இருக்கும். ஏன்னா ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணும் போது அந்த பிளட்டில் இருக்க அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் வந்து ஆர்ட்ரிஸ்குள்ளே தான் என்ட்ரு ஆகும். அப்போ வேகமாக ஹார்ட் பம்ப் பண்ணி அதை அழுத்தும் போது ஒரு ப்ரெஷரில் அந்த பிளட் வந்து ஆர்ட்ரிஸ்குள்ளே என்ட்ரு ஆகும். அப்போ ஆர்ட்ரிஸ் மெல்லிஸாக இருந்தால் அது வெடிச்சிடும். அதனால இயற்கையில் என்ன வந்து ஆர்ட்ரிஸ்லாம் வந்து ரொம்ப திக்காக எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ எவ்வளோ ப்ரெஷராக பிளட் வந்து ஹார்ட்னால் பம்ப் பண்ணப்பட்டாலும் அந்த ஆர்ட்ரிஸ் வந்து அது ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ வெயின்ஸ் வந்து அப்படி கிடையாது. அந்த ஆர்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணும், சின்ன சின்ன பிளட் கேபிலரிஸாக கன்வெர்ட் ஆகிட்டு இங்கே இருக்க பாருங்கள். ஸோ ஆர்ட்ரிஸ்ன்றது வந்து இந்த ரெட் கலரில் இருக்குது பெருசு. இது ஹார்ட்லேருந்து வரக்கூடிய பியூர் பிளட் இந்த ஆர்ட்ரிஸ் வழியாக வந்து சின்ன சின்ன பிளட் வெசல்ஸில் போய் செல்ஸுக்கு வந்து போகும். ஸோ செல்ஸில் போன பிறகு நம்ம அங்கே இருக்க CO2 எடுத்துகிட்டு வரும்போது இம்பியூர் பிளட் ஆகிட்டு இதுக்கப்புறம் திரும்ப டுவர்ட்ஸ் த ஹார்ட்டுக்கு போகும். ஸோ இது வந்து வெயின்ஸு. ஸோ ஹார்ட் வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணும் போது அது ஆர்ட்ரிஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுனால ஆர்ட்ரிஸோட வால்ஸ் திக்காக இருக்கும். வேறஸ் வெயின்ஸில் வந்து அப்படி கிடையாது. வெயின்ஸ் வந்து இட் கேரி த பிளட் டுவார்ட்ஸ் த ஹார்ட். அதனால் இதோட பிளட் வெசல்ஸ்லாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதில் வந்து நம்ம டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆர்ட்ரிஸ்க்கும் வெயின்ஸ்க்கும். ஓகேவா? அதேமாதிரி நம்ம ரத்தம் எடுக்கும்போது டாக்டர் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயின்ஸே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெயின்ஸை மேலோடு இருக்கும், ஆர்ட்ரிஸ்லாம் ரொம்ப டீப்பாக நம்ம போனுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ நம்ம பிளட் எடுக்கிறாங்க, நமக்கு பிளட் டெஸ்ட் பண்ணும்போதுன்னா அது வந்து வெயின்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா டீப் லொக்கேஷனில் வந்து ஆர்ட்ரிஸ் இருக்கும், வெயின்ஸ் வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர்ட்ரிஸை பார்த்திங்கன்னா ரொம்ப பிங்க் கலரில் இருக்கும், ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கும். ஏன்னா நிறையா அதில் வந்து ஆக்சிஜன் இருக்கும். வேறஸ் இந்த வெயினில் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருந்தாலும் வந்து ரொம்ப டார்க் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்ட்ரிஸ் வந்து இதையும் வந்து பம்ப் பண்ணிவிட்டு ஆர்ட்ரிஸ்குள்ளே பிளட்டை தள்ளுறதுனால பிளட் வந்து வேலை மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதில் எந்த வால்வ்ஸும் இருக்காது. வேறஸ் வெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வால்வ்ஸ் இருக்கும் நடுவில். ஸோ அந்த வால்வ்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோ பண்ணி அதை வந்து மூவ்மெண்ட்டை வந்து மாற்றி விட்டுகிட்டே இருக்கும். ஸோ வெயின்ஸ் அண்ட் ஆர்ட்ரிஸில் இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ வேணும்னா இன்னொரு முறை உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஆர்ட்ரிஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ், தே ஆர் பிங்க் இன் கலர், டீப் லொக்கேஷன், பிளட் ஃப்ளோ இன் ஹை ப்ரெஷர், wall of arteries strong, thick and elastic, all arteries carries oxygenated blood except pulmonary arteries அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கலெக்டிங் வெசல்ஸ்னு பார்த்தீங்க வெயின்ஸ் வந்து ரெட் இன் கலர், சூப்பர்ஃபிஷியல் இன் லொக்கேஷன், பிளட் ஃப்ளோ வித் லோ ப்ரெஷர், வால் ஆஃப் வெயின் இஸ் வீக் அண்ட் தின் அண்ட் நான் எலாஸ்டிக், அப்புறம் இன்டர்னல் வால்வ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி வெயின்ஸ். ஸோ இதுதான் முக்கியமாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் ஓப்பன் டைப், க்ளோஸ்டு டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் டைப்னால் என்னென்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் இருந்ததுன்னா அது வந்து ஓப்பன் டைப், பட் ஹார்ட் இல்லை அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு டைப். ஸோ அவ்வளோதான், இது ரெண்டு தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஹார்ட் பீட், இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்புறம் பிளட் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கும், நார்மல் பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்புறம் இந்த கொஸ்டின்ஸும் முக்கியமாக இருக்குது பாருங்கள். ஏட்ரியல் சிஸ்டோலோட டியூரேஷன் வந்து 0.1 செகண்ட், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து 0.3 செகண்ட், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் வந்து 0.4 செகண்ட். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டெத்தஸ்கோப் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லிம்ஃபேட்டிக் பிளட் குரூப்பிங்ஸ் இருக்குது. பிளட் குரூப்பிங்ஸில் பார்த்தீங்கன்னா பிளட் குரூப்பில் வந்து ஏன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா என்னென்னா ஏ பிளட் குரூப். ஏ பிளட் குரூப்பில் என்னென்னா ஆன்டிஜன் ஏ இருக்கும்.
ஓகேவா? ஆன்டிஜென்ஸ். ஸோ ஆன்டிஜென்ஸ் வேர்ட நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டில். ஆன்டிஜென் எந்த பிளட் குரூப்போ அது அந்த நேம் உள்ள ஆன்டிஜன் அந்த பிளட்டில் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆன்டிஜன் ஏ இருக்கும், பினா ஆன்டிஜன் பி இருக்கும். பிளட் குரூப் ஏபினா ஆன்டிஜன் ஏவும் இருக்கும், ஆன்டிஜன் பி இருக்கும். ஓனா நோ ஆன்டிஜன் இருக்கும், அவ்வளோதான். பட் ஆன்டிபாடிஸு அதெல்லாம் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஆன்டிஜன் ஏல இருந்ததுன்னா ஆன்டி பி இருக்கும், அப்படி மாற்றி மாற்றி வைஸ் வெர்ஸாக வரும். ஸோ அதனால் நீங்கள் இதை குழப்பாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஆன்டிஜென்ஸை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ பிளட் குரூப்பில் என்னவோ அதோட ஆன்டிஜென்ஸ் அதில் இருக்கும், மற்றதெல்லாம் அதுக்கு வைஸ் வெர்ஸாவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க, அது என்னென்னா ஓ குரூப் இருக்கவங்க வந்து நம்ம யூனிவர்சல் டோனர்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஏன்னா அவங்க ஏபி ஏபிஓ எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய பிளட் வந்து ஓ குரூப்பை மட்டும் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து யூனிவர்சல் டோனர், ஓ குரூப் வந்து யூனிவர்சல் டோனர், பட் அவங்க வந்து ஓ குரூப்பை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்க உடம்பு. வேறஸ் ஏபி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூனிவர்சல் இட் கேன் ரிசீவ் எனி திங், அதாவது இவங்க வந்து யூனிவர்சல் அக்செப்டர்னு சொல்கிறீங்க. ஏன்னா அவங்க எல்லா குரூப்பையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது கன்ஃபியூஷன் பண்ணிட்டுக்குன்னே இந்த கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ஸோ வாங்க புக் பேக் எக்ஸசைசஸ்க்கு போகலாம். இந்த லெசன்ஸில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். Active transport involves movement of molecules from lower to higher concentration, expenditure of energy, it is an uphill task. ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். வாட்டர் which is absorbed by root is transported to aerial parts of the plant through the xylem. ஸோ xylemன்றது வந்து வாட்டர் மாலிகுல்ஸுக்கும், ஃப்ளோயம்ன்றது வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸுக்கும் நம்ம யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டிருக்காங்க பாருங்கள், டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன் தேர் இஸ் எ லாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ டிரான்ஸ்பிரேஷன்னா வாட்டர்லேருந்து தண்ணி வெளியில் வர்றது தான். And next one is root hairs are projection of epidermal cells. ஸோ எபிடர்மல் செல்லோட ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் வந்து ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Which of the following process requires energy? Active transport. The wall of human heart is made of all the above. ஸோ ஹியூமன் ஹார்ட்டில் என்ன இருக்குன்னா எண்டோகார்டியம் இருக்கும், எபிகார்டியம் இருக்கும், மயோகார்டியம் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் ஹார்ட் மசில்ஸ். விச் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பிளட் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரியத்துலேருந்து வென்ட்ரிக்கிள் போகும், வென்ட்ரிக்கிள்லேருந்து ஆர்ட்ரிஸ் போய் ஆர்ட்ரிஸ்லேருந்து வெயின்ஸில் போகும். ஓகேவா? ஸோ நீங்கள் இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஏவி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏவினா ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கிள் போகும், ஆர்ட்ரிஸ்லேருந்து வெயின்ஸில் போகும். ஸோ இதுதான் இது வந்து முக்கியமான ஒரு pathway. A patient with blood group O was injured in an accident and blood loss. Which group of blood should be used to doctor for transfusion? வந்து O group தான். ஏன்னா O வந்து யூனிவர்சல் டோனர், பட் இட் கேன் ரிசீவ் ஃப்ரம் த சேம் குரூப் ஒன்லி. ஸோ O group வந்து O group மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும், அது மட்டும்தான் ஹெல்த்தி. மட்டும் இப்போ மாற்றி ஏற்றணும்னா அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. Heart of the heart is called sino-auricular node. Which of the following shows the correct composition of blood? ஸோ பிளட்னா என்ன இருக்குன்னா அதில் பிளாஸ்மா இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், ஆர்பிசி இருக்கும், பிளேட்லெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். டேஷ் இன்வால்வ்ஸ் எவாப்ரேட்டிவ் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஏரியல் பார்ட்ஸ். ஸோ டிரான்ஸ்பைரேஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஏரியல் பார்ட்ஸ்லேருந்து டிரான்ஸ்பைரேஷன் வந்து வெளியில் போகும் ஸ்ட்ரோமா வழியானு. வாட்டர் என்டர்ஸ் இன்டு த ரூட் ஹேர் செல் த்ரூ தி செமி பர்மியபிள் மெம்பரேன். ஸோ செமி பர்மியபிள் மெம்பரேன் மூலமாக தான் என்டர் ஆகுது. பார்ட் ஆஃப் த ரூட் தட் அப்சார்ப்ஸ் வாட்டர் ஃப்ரம் த சாயில் இஸ் ரூட் ஹேர்ஸ். ஸோ ரூட் ஹேர்ஸ் தான் என்ன பண்ணுது, வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுது. நார்மல் பிளட் ப்ரெஷர் இஸ் 120 mm to 80 mm ஹெச்ஜி. ஹெச்ஜின்றது வந்து பாதரசம், மெர்க்குரியை சொல்கிறது. ஸோ மெர்க்குரியை மெஷர் பண்ணி அதை பண்ணுறதுனால ஹெச்ஜி கூட கொடுத்துருக்காங்க. த நார்மல் ஹியூமன் ஹார்ட் பீட் ரேட் இஸ் அபவுட் 70 to 75 per minute. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோவிங். சிம்பிளாஸ்டிக் பேத்வே இது எங்கே இருக்கணும்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டால இருக்கும். டிரான்ஸ்பைரேஷன் தட் இஸ் ஃபவுண்ட் இன் லீஃப். நான் சொன்னேன் இல்லைங்களா, டிரான்ஸ்பைரேஷன் வந்து லீவ்ஸ் ஏரியல் பார்ட்டில், அது எஸ்பெஷலி லீவ்ஸில் தான் இருக்கும். ஏன்னா லீவ்ஸில் மட்டும்தான் அதோட பாட்டம் சைடில் வந்து கீழ்ப்பாகத்தில் வந்து ஸ்ட்ரோமா செல்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரோமா செல்ஸ் வழியாக தான் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். ஆஸ்மோசிஸ்னால் ப்ரெஷர் கிரேடியன்ட், அதாவது ஹையர் ப்ரெஷரில் இருக்கிறது வந்து லோயர் ப்ரெஷருக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஃபோர்த் வந்து ரூட் ப்ரெஷர்னால் ப்ரெஷர் இன் சைலம். செக்ஷன் 2 லியூகேமியான்றது என்னென்னா பிளட் கேன்சர். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து பிளேட்லெட்ஸ்னால் என்னென்னா த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதோட இன்னொரு பேர். மோனோசைட்ஸ் ஆர் ஃபேகோசைட்டிக் இன் நேச்சர். மோனோசைட்ஸ் என்ன பண்ணணும்னா, ஃபேகோசைட்னா நம்ம உடம்புக்குள்ள வர ஏதாவது ஒரு கிருமி வந்து அது வந்து அப்படியே எங்கல் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் மோனோசைட்டோட ஃபேகோசைட்டிக் ஆக்டிவிட்டி. லியூகோபினியா தட் இஸ் டிக்ரீஸ் இன் லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸ் குறைஞ்சுன்னா அது பேர் வந்து லியூகோபினியா. ஏபி பிளட் குரூப் அப்படின்றோம். ஏபி பிளட் குரூப்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், அது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்காது. ஓ பிளட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸ். ஓ குரூப்பில் வந்து ஆன்டிஜென்ஸ் இருக்காது. ஈஸ்னோஃபில் வந்து எப்போனா அலர்ஜிக் கண்டிஷன், உங்கள் உடம்புல அலர்ஜி இருக்குன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அப்போ ஈஸ்னோஃபில்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நியூட்ரோஃபில்ஸ்னால் என்னென்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது வந்து
ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த ஃப்ளோயம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் ஃபுட். ட்ரூ. ஏன்னா ஃப்ளோயம் வந்து ஃபுட்டுக்கும் ஜைலம் வந்து வாட்டருக்கும் இன்வால்வ் ஆகும். Plants lose water by the process of transpiration. True. The form of sugar transported through the phloem is glucose. False. In apoplastic movement, the water travels through the cell membrane and enter the cell. False. When God cells lose water, the stroma opens. False. ஏன்னா God cells வந்து தண்ணி வெளியிடும்போது stroma open இருக்கும். Initiation and stimulation of heartbeat takes place by nerves. இது வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். All veins carry deoxygenated blood. False. ஏன்னா எக்ஸப்ட் பல்முனரி வெயின்ஸில் பார்த்தீங்கன்னா பியூர் பிளட் இருக்கும். WBC defend the body from bacterial and viral infection. True. The closure of the mitral valve and tricuspid valves at the start of the ventricular systole produces the first sound lub. True. ஸோ லப் டப்புன்னு நம்ம சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அது காரணம் என்னன்னா இந்த லப்ன்றது என்னென்னா ட்ரைகஸ்பிட் வேல்ஸும் மிட்ரல் வேல்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் நமக்கு அந்த சவுண்டாக கேட்குது. ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் த 1 mark புக் பேக் எவாலுவேஷன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நடுவில் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் புக் பேக் எவாலுவேஷன்ஸ்க்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, எக்ஸாமினேஷன் ஓரியன்டானது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு அட்டெண்ட் தி TNPSC எக்ஸாம்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் முதல் முறை இந்த சேனலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.